ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Isaiah chapter 30 verse 18. Therefore the Lord will wait that he may be gracious to you, and therefore he will be exalted that he may have mercy on you, for the Lord is a God of justice. Blessed are all those who wait for him. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம் மீது மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கின்றார். ஆமென். அவர் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு கொண்டது நிமித்தமாய் அவர் மனதுருகி உங்களையும் என்னையும் ரட்சித்து இம்மட்டுமாய் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அவருடைய நன்மையினாலே சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று அவர் உதவி வருகின்றார். ஆமென். கர்த்தர் நம்மீது அவர் மனதுருகிற தேவனாய் இருக்கின்றார். ஆம், தகப்பனை விட்டு தூர போன இளையகுமாரன் மேல் அந்த தகப்பன் மனமிறங்கி திரும்பி வருவானோ என்று காத்திருந்தது போல நம் மீதும் கூட ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆம், என் மகள் என் மகன் என்னிடத்தில் வருவானா வருவாளா என்று அவர் ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக? உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீதி செய்வதற்காக, நமக்கு நன்மை செய்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற போது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற போது அவர் இறங்குவார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். ஆமேன். இந்த நாளிலே அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யமான தேவனுடைய பாதத்திற்கு நாம் ஓடி வருவோம். கர்த்தருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணிக்கின்ற போது அவர் மனதுருகி நம்மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆமேன். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை அவர் ரட்சிக்கிறாராம். ஆமேன். இந்த நாளில நம் மீது அவர் அன்பு கூர்ந்து நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தின கர்த்தர் மனம் இறங்கி உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும்படி நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். வேதம் சொல்கின்றது, கர்த்தர் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஆமேன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கின்றார். எனவே அவருடைய பாதத்தில் நாம் ஓடி வருகின்ற போது அவர் மனதுருகி நம் ஒவ்வொருவரையும் அவர் மன்னித்து அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால நம்மை நிரப்புவார். அர்ப்பணிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல் மனதுருகின நிமித்தமாய் தேவனாக இருந்த பொழுதும் கூட இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்து எங்களுக்காய் நீர் பாடுபட்டு எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உண்மையில் சுமந்து கொண்டு எங்களுக்காய் நீர் ரத்தத்தை சிந்தினரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே யாரெல்லாம் வார்த்தையில கேட்டு உம்முடைய பாதத்திற்கு வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கூடப்பா நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தியறலும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.